ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ட்ராஜிக்கான நியூஸ் நான் வந்து பார்த்தேன். அது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாரி என்னடா இது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபேமிலி ஒருத்தங்க அப்பா, அம்மா, பொண்ணு அவங்க 3 பேரும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒஹாயோ பக்கத்தில வூஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு டவுன்ஷிப் இருக்கு. அந்த டவுன்ஷிப்ல ஒரு மோட்டல் இருந்திருக்கு. அந்த மோட்டல வந்து பார்த்துக்கிட்டு இருந்த மேனேஜ் பண்ணிட்டு இருந்தவங்க தான் இந்த ஃபேமிலி. நமக்கு தான் தெரியும் இல்லையா? இந்த மோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி குஜராத்ல இருந்து அவங்க ஒரு ஃபேமிலி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் ஃபுல்லா வந்து ரன் பண்ணுவாங்க. அங்கேயே தங்கி இருந்து அங்கேயே வந்து ரன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாரி இருக்க ஒரு ஃபேமிலி வந்து இந்த மாரி ட்ராஜிக் ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் தான். அந்த நியூஸ படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து வந்துச்சு. அண்ட் இது வந்து புதுசா அமெரிக்காவுக்கு வந்தவங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் புதுசா வந்தவங்க மட்டும் இல்ல. நம்ம நிறைய இந்த மாரி சம்மர் டிராவல்ல நம்ம வந்து டிராவல் பண்ணுவோம். ஒரு சில மோட்டல்ஸ்ல ஸ்டே பண்ணுவோம். ஒரு சில ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்ணுவோம். அந்த மாரி வந்து ஸ்டே பண்ணும்போது என்னென்ன பிரிகாஷன்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. நடந்த இன்சிடென்ட் இதுதாங்க. ஜூலை 1 ஒஹாயோல இருக்க வூஸ்டர் கவுண்டில ஒரு ஈக்கனோ லாட்ஜ் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த ஈக்கனோ லாட்ஜ்ல அந்த ஃப்ரண்ட் டெஸ்க்ல வொர்க் பண்றவங்க வந்து வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நார்மலான ஒரு டே தான். ஒண்ணும் பெரிய ஒரு எந்த ஒரு அன்யூசுவலான சிச்சுவேஷனும் இல்ல. அந்த மாரி இருந்திருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்க ஃபயர் அலார்ம் எல்லாம் வந்து சவுண்ட் அடிக்க ஆரம்பிக்குது. அவங்க வந்து என்னடா அது ஃபயர் அலார்ம்லாம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாரி பார்த்துட்டு இருந்து அவங்க வந்து அந்த கேமரால அந்த செக்யூரிட்டி கேமரா வச்சிருப்பாங்கல்ல ஃப்ரண்ட் டெஸ்க்ல வந்து எல்லா செக்யூரிட்டி கேமரா ஒரே ஸ்கிரீன்ல தெரியும் பார்த்தீங்களா? அந்த மாரி அதில பார்த்திருப்பாங்க போல இருக்கு. அதில பார்க்கும்போது பின்னாடி செக்ஷன்ல அந்த மோட்டல்ல இருக்க ஒரு டிட்டாச்ட் செக்ஷன் அந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து ஃபயர் ஆகியிருக்கிறது அவங்களுக்கு வந்து தெரியுது. அந்த சேம் டைம்ல இன்னொருத்தர் அதாவது அந்த அந்த இதுலயே வந்து ரூம்ல பக்கத்துல இருக்க ஒருத்தர் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த மாதிரி அங்க ஒரு ஃபயர் நான் பார்க்குறேன். இந்த பில்டிங் வந்து ஃபயர் இருக்கு. நீங்க வந்து உடனே 911க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. இது வந்து அந்த சிமிலர் டைம்ல நடக்குது. இது நடந்துட்டு இருக்கும்போதே அந்த ஃப்ரண்ட் டெஸ்க்கு வந்து ஒரு கால் வருது. அந்த கால் யார் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்தியன் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா? நான் சொன்னேன் அப்பா, அம்மா, ஒரு டாட்டர்னு சொல்லிட்டு. அந்த அப்பா வந்து ஃபோன் பண்றாரு. அவர் ஃபோன் பண்ணி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து நான் ஃபயர் ஆயிடுச்சு. நாங்க வந்து அதில மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களால வந்து வெளிய வர முடியல. அதனால நீ வந்து உடனே 911க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க அம்மா வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க. ஏன்னா உங்களால வெளிய வர முடியலையா? அப்போ வந்து நீங்க பாத்ரூம்குள்ள போயிட்டு அங்க வந்து டோர் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு வாட்டர வந்து தொறந்து விட்டு நீங்க அங்கேயே இருங்க அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பிராக்டிகலா எந்த ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்லயும் வந்து குடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஆனா நார்மலா ஒருத்தங்க கேட்டீங்கனாலே அவங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பரவலா வந்து எல்லார் மத்தியிலும் பேசப்படுற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா இது வந்து ஆக்சுவலா வந்து நீங்க ஆஃபிஷியலா ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஆனா அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? உடனே வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கு அவங்க கால் போகுது. அங்க வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட் வராங்க. வந்த உடனே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபயர் என்ஜின் வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சிச்சுவேஷன் வந்து 5 அலாரம் ஃபயர் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. which means that 5 அலாரம் ஃபயர் அப்படின்னா அந்த இது ஃபயர் டிபார்ட்மெண்ட்லயே இருக்கிற வந்து ஒரு சில ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 1 அலாரம் அப்படின்னா ஓகே 1, 2 வண்டி வச்சு அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பெரிய ஃபயர் இல்ல அப்படிங்கிற மாதிரி. 5 அலாரம் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு லெவலா வந்து இன்க்ரீஸ் ஆக ரொம்ப பெருசா இருக்கு. கட்டுப்படுத்த முடியாது. எங்களால மட்டும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேக்கப் யூனிட் கூப்பிடுவாங்க. அந்த பேக்கப் யூனிட் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து கூப்பிடுவாங்க. இருக்கிற அந்த சிட்டியில இருக்க எத்தனை ஃபயர் யூனிட்டும் அங்க வரும். அதுதான் வந்து ஏன்னா பெரிய ஃபயர் அப்படின்னா அதுதான் வந்து 5 அலாரம் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணி அத்தனை பேர் வந்து அவங்க எக்ஸ்டிங்விஷ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த கூடவே அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி உள்ள ஒரு ஃபேமிலி மாட்டிட்டு இருக்குன்னு அவங்க வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ரீச் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ஃபயர் ரொம்ப அதிகமா இருந்தனால அவங்களால வந்து ரீச் பண்ண முடியல. நடுவுல அந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கான்வர்சேஷன் அந்த உள்ள இருந்து வந்து ஃப்ரண்ட் டெஸ்க் அவங்க அந்த இந்தியன் அப்பா ஃபோன் பண்ணாரு இல்லையா? அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அதனால அதை நான் இந்த வீடியோட ஸ்கோப்ல வந்து சொல்ல போறதில்ல. ட்ரை பண்ணியிருக்காங்க. கடைசியில வந்து அவங்க அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அவங்க ரீச் பண்ணும்போது அவங்க வந்து இல்ல அவங்க உயிரோட இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்து டிக்ளேர் ஆகுது. இது வந்து ஒரு 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 சில விஷயங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தா இது வந்து அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில நியூஸ் மீடியாவில் நான் வந்து பார்த்தேன். அண்ட் இதில் என்ன ஒரு நோட்டபிளான பாயிண்ட் அண்ட் இது இட் மே நாட் பி ரிலேட்டட். ஆனால் இது என்ன ஒரு நோட்டபிளான பாயிண்ட்னா அவங்க யூஎஸ்ஏக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி வந்து புதுசாக வர்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் அவங்க அந்த அமெரிக்கன் அந்த ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப அந்தளவுக்கு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால ஒரு சில ஒரு கேப்ஸ் எங்கேயாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க அந்த மாதிரி இதனால தான் ஆனாங்களான்னு நான் சொல்ல வரல. பட் புதுசாக வர்றவங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆகும் இந்த மாதிரி வந்து ஒரு சில சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இது என்னென்ன சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். இதுதான் அந்த இன்சிடென்ட் வந்து நடந்த அந்த ஒரு டைம் லைன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து இப்படி தான் வந்து நியூஸ் மீடியாக்களை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ட்ராஜிக்கான இன்சிடென்ட் இதை வந்து ஓரம் எடுத்து வச்சுருவோம். இப்போது
பேசிக்காக நார்மலாக இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க எப்படி அவங்கள பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன்னா நிறைய நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் இது நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அவசியம் இல்லை. லைட்டாக அது ஒரு பேக் ஆஃப் த மைண்டில் இருந்தாலே அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஹெல்ப் ஆகும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஹோட்டல் புக் பண்ணும்போதே அது வந்து ஹோட்டல் மோட்டல் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது அவசியம். சரி, இந்த ஹோட்டல் மோட்டல் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 1990ல் கொண்டு வரப்பட்ட ஒரு லா தான் இது. 1970ஸ்ல 1980ஸ்ல இந்த மாதிரி நிறைய ஹோட்டல் ஆக்சிடென்ட்ஸ், மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து நிறைய பேர் இறந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா 1990ஸ்ல இல்லை ஒரு சில சேஃப்டி ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் லிஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுவும் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட். ஆக்சுவலாக ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு லொக்கேஷன் இன்னொரு லொக்கேஷன் ட்ராவல் பண்ணும்போது நடுவில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறவங்க ஆக்சுவலாக அவங்க இந்த ஹோட்டல் மோட்டல் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த ஹோட்டல்ஸில் மட்டும்தான் அவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்க அலவுட். இந்த ஹோட்டல்ஸ் தவிர வேறு எதுலையுமே அவங்க ஸ்டே பண்ணக்கூடாது அஃபிஷியல் டியூட்டியாக அவங்க வந்து போகும்போது. இது வந்து ஒரு ரூலாகவே இருக்குது. அண்ட் இது ஃபெடரல் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் இல்லை, இது யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் கூட போயிட்டு ஒரு ஏரியாவில் நீங்கள் வந்து ஹோட்டல் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜிப் கோடை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் புக் பண்ணுற ஹோட்டல் அந்த ஹோட்டல் மோட்டல் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபயர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணுது. அதாவது ஃபெடரலாக இருக்கிற அந்த ஃபயர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே அந்த ஹோட்டல்ஸ் வந்து ஒழுங்காக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு செலக்டிவாக அந்த ஹோட்டல்ஸை புக் பண்ணுறது மூலிமா நீங்கள் சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்ட் இருக்க ஹோட்டல் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று அப்படியே நடந்தால் கூட உங்களுக்கு நிறைய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஃபயரை சீக்கிரமாகவே வந்து குவென்ச் பண்ணுறதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ட்ராஜடியில் மாட்டாமல் இருக்கிற சான்ஸ் வந்து கிரேட்லி இன்க்ரீஸ்ட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் ஹோட்டலில் செக்இன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாட்டி ரூமுக்கு போகிறீங்க இல்லையா, அந்த மாதிரி போகும்போது ஆக்சுவலாக உங்கள் எமர்ஜென்சி எக்ஸிட் அதுக்கும் உங்கள் ஹோட்டலுக்கோ இல்லை மோட்டல் டோருக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் நம்பர் ஆஃப் டோர்ஸை கவுண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸாகவே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த எவாக்குவேஷன் பிளான் இருக்கும் இல்லையா, அட்லீஸ்ட் அந்த ரூம்லேருந்து 2 எக்ஸிட் எப்படி வந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்ட்டு மைண்டில் பார்த்து அதை வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவசியம். சரி, ஏன் டோரை வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஃபயர் சிச்சுவேஷனில் நீங்கள் வெளியே வரும்போது அங்கே ஃபுல்லாக ஸ்மோக் வந்து கவர் ஆகிருக்கும். அதனால் எவ்வளோ தூரம் இருக்குன்னு கூட தெரியாது. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தடவையாக வந்து ஓகே ஃபர்ஸ்ட் டோர், செகண்ட் டோர், தேர்ட் டோர், ஓகே ஃபோர்த் டோருக்கு அடுத்தது தான் எக்ஸிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் இது வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது இன்கேஸ் ஃபயர் வந்து வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் முதல்ல அந்த ஃபஸ்ட்டு சைன், அதாவது ஃபஸ்ட்டு அலாரம், ஃபஸ்ட்டு சைன் வரும்போதே உடனே ரியாக்ட் பண்ண வேண்டியது அவசியம். எப்பயுமே அந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீ வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, அந்த பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்து ரூம் விட்டு வெளியே போகிற மாதிரி சிச்சுவேஷன் வந்து அந்த கீயை எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா ஒரு சில சிச்சுவேஷனில் நீங்கள் ரூம் விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஒருவேளை ஹால்வே ஃபுல்லாக வந்து ஃபயராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரூமுக்குள்ளே சேஃபாக இருக்க முடியும். அதனால் அப்போ வந்து வெளியே வந்து திருப்பி வந்து ரூம் கீலாம் உள்ளே போக முடியாது. அதனால் எப்பயுமே வந்து ரூம் கீ வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு டக்குன்னு போகும்போது அந்த ரூம் கீயை எடுத்துகிட்டு போகிறது அவசியம். இன்கேஸ் உள்ளே வரணும் அப்படின்னா அது வந்து ஹெல்ப் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ வெளியே போகிறதுக்கு முன்னாடி அந்த டோரை வந்து தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் வந்து ஃபயர் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் டோர் வழியாக போகிறது விட்டு நீங்கள் பேக் சைடில் வந்து ஒரு ஜன்னலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த நேரத்தில் டோரை வந்து திறக்கக்கூடாது. கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகும்போது டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். நேஷனல் ஃபயர் ப்ரொடெக்ஷன் அசோசியேஷன் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டெப்ஸ். இன்கேஸ் இந்த ஃபேமிலி ட்ராப் ஆன மாதிரி அந்த ரூம் விட்டு வெளியே போக முடியாத சிச்சுவேஷனில் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உடனே இமீடியட்டாக 911க்கு ஃபோன் பண்ணிவிட்டு கூடவே அந்த பண்ணுற அந்த பட்சத்தில் இங்கே 2-3 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் 911க்கு ஃபோன் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு போயிட்டு டவல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டவல் நல்லா வந்து வெட் பண்ணி சோக் பண்ணி அந்த டோரோட அந்த கிராக்ஸ் இருக்கு இல்லையா அது வழியாக தான் வந்து ஸ்மோக் வந்து உள்ளே வரும். இதில் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னும் போது என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்னால தான் ஒருத்தங்க வந்து அவங்க ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஃபயர் வந்து ரொம்ப கம்மியான பேரை தான் வந்து கொல்லும். அதுக்கு முன்னாடியே எது பெரிய டேஞ்சர்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணுறதுனால தான் முக்கால்வாசி பேர் வந்து இறந்து போவாங்களே தவிர ஃபயர் வந்து அவங்கள வந்து கொல்லாது. அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்மோக் வந்து கொன்னுடும். அதனால் ஸ்மோக்கை ஸ்டாப் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதனால் அந்த டோரோட கிராக்ஸ் எல்லாத்தையும் வந்து வெட் டவல் இருக்கு இல்லையா, அந்த டவல் நல்லா வெட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ளே வரா மாதிரி ஸ்டஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிராக்ஸ் வழியாக அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மோக் வராது. இது வந்து கொஞ்சம் டைமை வந்து பையின் பண்ணும். ஸோ அந்த கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் 911க்கு ஃபோன் பண்ணி அவங்கள வந்து உங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பண்ணிவிட்டு உடனே பேக் ஆஃப் த
ரூமுக்கு போயிட்டு அங்கே விண்டோ இருந்துச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தீங்களா இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து எப்படியாவது கொஞ்சம் கீழே இறங்கி வர முடியுமான்னு போயிடலாம். ஆனால் அதுக்கு மேலே ஃப்ளோரில் இருந்தீங்கன்னா அங்கே போயிட்டு வெளியே அந்த டோரை ஓப்பன் பண்ணி விண்டோ ஓப்பன் பண்ணி அங்கேருந்து நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவாக வந்து ஏதாவது ஒரு ஷர்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஐட்டம் எடுத்து நீங்கள் வந்து வேவின் பண்ணிங்கன்னா கீழே வர அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு உங்களை அங்கேருந்து காப்பாற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன், எந்த ஒரு ஃபயர் சேஃப்டி போர்ட்ஸும் வந்து கொடுக்குற ரெக்கமெண்டேஷன். ஆனால் இதுவே நீங்கள் பாத்ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ள அந்த டப்லேயே இருங்க அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனையும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஜென்ரல் பப்ளிக்கை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதுதான் வந்து ஒரு சேஃப் மெத்தட் மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஆனால் அது ஆக்சுவலாக எந்த ஒரு சுச்சுவேஷனையும் வந்து அவங்க அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் எல்லா ரூமும் ஃபயர் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் அந்த மாதிரி வந்து அந்த சின்ன பாத்ரூமில் போய் நீங்கள் இருங்கன்னு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருமே தவிர, ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி வழியை தான் பார்க்கணும். அண்ட் இவங்க வந்து அந்த மாதிரி அந்த பாத்ரூம்குள்ளே போய் ட்ராப் ஆனது பார்த்தீங்கன்னா அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. அண்ட் அவங்க வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அந்த ஸ்மோக்கெல்லாம் அவங்க வந்து தடுத்தாங்களா அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு நியூஸ் மீடியாவில் வந்து ரிப்போர்ட் அவங்க வந்து சொல்லலை. அது ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் ஆகி அந்த ரிப்போர்ட் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஏதுன்ற ஃபுல் பிக்சர் தெரிய வரும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூஸ் மீடியாவில் அங்கங்கே ரிப்போர்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் அதுவும் வந்து ஒரு கான்க்ரீட் இன்ஃபர்மேஷன் யாராலையும் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த அஃபிஷியல் ரிப்போர்ட் இன்னும் வந்து வெளியாகலை. இப்போதைக்கு அந்த நேரத்தில் இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறது இவ்வளோ விஷயம் பண்ணணுமான்ற மாதிரி தான் ஒரு சில நேரத்தில் வந்து கேட்குறவங்களுக்கு தோணும். ஆனால் நான் சொல்கிறது அப்படியே வந்து கேட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹோட்டலுக்கு போகும்போதோ இல்லை வேறு மாதிரி சுச்சுவேஷன் போகும்போது அது எனக்கு வந்து ஆக்டிவாக நான் இது பார்க்கணும், அதை இங்கே ஒரு எக்ஸிட் இருக்கா அங்கே வச்சு அது தானாகவே உங்கள் மைண்டு பார்க்கும். 10 செகண்ட் தான் ஆகும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 வாட்டி இல்லை ஒரு 10 வாட்டி கூட இல்லை ஒரு 4-5 வாட்டிக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு 5th 6th டைம்லேருந்து உங்களுக்கு வந்து 10 செகண்ட்ஸ் தான் ஆகும். உங்களுக்கு போகும்போது ஓகே எத்தனை டோர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடுவீங்க, இங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது அங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது, ஓகே நம்ம இத்தனை ஃப்ளோரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். அது நீங்கள் அந்த செக்இன் பண்ண அந்த ப்ராசஸ் நடந்து போய் பேசுகிற ப்ராசஸ்லேயே வந்து பண்ணிவிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். டக்குன்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து அந்த நேரத்தில் பேனிக் செட் ஆகிறதுல உங்களுக்கு அந்த டேட்டா பேஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் பிரெயின் ரிட்ரீவ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பை வந்து சேவ் பண்ணுறது ஒரு கிரிட்டிக்கல் டைமை வந்து பைன் பண்ணும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து எஸ்கேப் ஆகிற சான்ஸ் வந்து கிரேட்லி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ். இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு மாட்டாமல் இருக்க முடியும். அப்படியே இன்கேஸ் மாட்டினா கூட ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஸ்கோப். ஸோ அவ்வளோதாங்க. இந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த ஒரு தாக்கத்தை வந்து இங்கே பதிவிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இதில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை நீங்கள் வந்து நான் சொன்ன விஷயத்தை ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர் சப்ஸ்கிரைப்.